52வது வயது பிறந்தநாள் வாழ்த்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு சொல்லிடலாமா? பிள்ளைகள் ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு சாப்பாடு, அதாவது சாப்பாடு இல்லாத பிள்ளைகள் எவ்வளவோ நம் நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இல்லையா, பெரிய பெரிய தலைவர்கள் எதுக்காக இவ்வளோ ஆடம்பரமாக பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு தெரியல. முதலமைச்சரே இந்த மாதிரி என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் வைக்காதீங்க, அதாவது பேனர்லாம் வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வைக்காதீங்க, பட்டாசு வெடிக்காதீங்க, இந்த மாதிரிலாம் ரொம்ப மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க, நார்மலாக போங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம தாவேகா தொண்டர்கள் அவங்களுக்கு பெரிய பெரிய பேனர் வச்சு வெடி வெடித்து அவங்களுடைய ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. தேவையே இல்லைங்க. அதுவும் ஒரு நாள் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளவோ நாட்டில் பிரச்சனை இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. ஒரு நாளும் ஒரு பிரச்சனை. என்னென்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க இறக்குறாங்க. பாலியல் துன்பம், பாலியல் பிரச்சனை தான் இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் நம்ம நாட்டில் பயங்கரமாக அதிகமாக இருக்குது. அதை முதல்ல கவனிங்க. எங்கேயாவது கோவில் இருக்க இடங்களில், அதாவது அநாத ஆசிரமத்தில் தொண்டர்கள் இருக்கீங்க இல்லையா, தாவேகா தொண்டர்கள், அவங்கெல்லாம் சாப்பாடு போடுங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு வயிறார இருக்கிறதுலையே நாங்கள் தான் இந்த தமிழ்நாட்டிலேயே எங்கள் தலைவர் பிறந்த நாளைக்கு நாங்கள் இப்படி சாப்பாடு போட்டோம். எந்த இடத்துலையுமே இன்றைக்கி ஒரு நாள் யாருமே பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சாப்பாடு போடுங்க. அது உங்களுக்கு இன்னும் காலங்களில் பேர் சொல்லும். பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இந்த பேனர் வச்சுக்கிட்டுலாம் பழைய மாடல்லாம் கொண்டாடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த 2 ஆட்சிலையும் இந்த மாதிரி தான் கொண்டாடுவாங்க. ஆனால் அவங்களுடைய நிலைமையை பார்த்துருக்கீங்களா? இப்போ ரொம்ப சரிஞ்சிருக்கு. அதனால் அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. பசியா சாப்பாடு போடுங்க. இதெல்லாம் 2 வாரத்துக்கு முன்னாடி, 1 வாரத்துக்குலேருந்து 1 வாரம் கூட நீங்கள் சாப்பாடு போட்டிருக்கலாம். அதாவது ஏழ்மையாக இருக்க பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கலாம். எவ்வளவோ பிள்ளைங்க இருக்காங்க, அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒரு புக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒரு பேக் வாங்கி கொடுத்துருக்கலாம். தொண்டர்கள் அதை விட்டுட்டு பேனர் வச்சுட்டு இந்த பட்டாசு வெடிச்சுக்கிட்டு கேக்கு வெட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் கொண்டாடாதீங்க. ஏற்கனவே இருந்த ஆட்சி சரிஞ்சு அப்படியே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது பண்ணால் மக்கள் அவங்க மேலே கோபம் வந்துடும் சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. நார்மலாக போங்க. உங்களுக்கு இன்னும் வருங்காலத்தில் எல்லா மக்களுமே ஓட்டு போடுவாங்க. உங்களை நம்பி போட்டிருக்காங்க. காசை போட்டு வீண் விரயமாக ஆக்காதீங்க. அந்த காசால் ஒருத்தவங்க சாப்பிட்டாங்கன்னு இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்து இப்படி ஒரு நல்ல பேரை எடுங்க. அதை விட்டுட்டு ஸ்கூலில், அதாவது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போய் முதல்வர் ஃபோட்டோவை வச்சு ரீல்ஸ் எடுக்கிற வேலையெல்லாம் விட்டுடுங்க. கேட்பாங்க, அதாவது அங்கே படிக்கிற பிள்ளைங்களுடைய அம்மா அப்பா கேட்பாங்க, நாங்கள் பணம் கட்டி அனுப்பியிருக்கோம் ஸ்கூலுக்கு, அங்கே முதல்வர் ஃபோட்டோவை எதுக்காக, அதாவது ஒரு ஹெட்மாஸ்டர் ரூமில் வைக்கிறது வேறுங்க, கிளாஸாக அவருடைய ஃபோட்டோ வைக்கணுமான்னு கேட்பாங்க. ஏன்னா பணம் கட்டுறாங்க, கஷ்டப்பட்டு கட்டுறாங்க. நம் நாட்டு முதல்வர் தான், இல்லைன்னு சொல்லலை யாருமே. அதுக்காக ஒரு ரூமில், அதாவது ஹெட்மாஸ்டர் ரூமில் வைக்கிறது, தலைமை ஆசிரியர் ரூமில் வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லா ஃபோட்டோஸ் கூட நம்ம முதல்வர் ஃபோட்டோவும் இருக்கணும். ஆனால் வகுப்பறை இருக்கு இல்லையா, அந்த ஒரு வகுப்பறையிலையும் முதல்வர் ஃபோட்டோ வைக்கக்கூடாதுங்க. இப்போ எப்படியோ வச்சாச்சு, அதால் பிரச்சனை வந்துடுச்சு, தாவேகா தொண்டர் அந்த கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஏன் அந்த தப்பை பண்ண விட்றீங்க? அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸ்கூல்ன்றது பிள்ளைங்களுக்கு நம்ம அறிவை வளர்க்குறதுக்காக கஷ்டப்பட்டு, அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்கணும்னு நினச்சி தான் தனியார் ஸ்கூலில் போய் படிக்க வைக்க முடியாத நம்ம தான் அரசாங்க ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். ஒரு படிப்பு, நல்ல படிப்பு படிச்சுட்டு வெளியே வரட்டும் அப்படின்றதுக்காக தான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நம்ம பிள்ளைங்களை சேர்க்குறோம். அங்கே போய் நீங்கள் வகுப்பறையில் ஃபோட்டோ வச்சு ரீல்ஸ் எடுத்து உங்களுடைய கட்சை கெட்ட பேர் எடுத்துக்காதீங்க. நீங்கள் ரீல்ஸ் மூலியமாக வந்தீங்கன்னே உங்களுக்கு ஒரு முத்திரை குத்திருக்காங்க. அது மூலியமாகவே எல்லாம் நல்லதுமே செய்யலாம், தப்பே இல்லை. ஆனால் ஸ்கூலில் போயிட்டு இந்த ஃபோட்டோ வைக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் வேண்டாம், தேவையில்லாதது. அதே ஸ்கூலில் நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்க பிள்ளைங்களுக்குமே நல்லதாக செய்யணும்னா ஒரு நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கலாம்,
பேகு வாங்கி கொடுக்கலாம், முதல்வர் பிறந்த நாள் அப்படின்றதுனால இந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்க. இன்னும் யாரும் பண்ண மாதிரியே தெரியல. அதை விட்டுட்டு சும்மா அவருடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வச்சு நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்து மேலே இருக்க மதிப்பு மரியாதையுமே குறைச்சிடாதீங்க. மக்கள் மனசில் ஒரு விதை போட்டுட்டா அது நல்லதாக வந்துட்டு இருக்கும் போது ஒரு கெட்ட விஷயமாக போய் மூளையில் சேவ் ஆயிடுச்சுன்னா நம்ம பேரில், அதாவது அரசாங்கத்து பேரில் மக்களுக்கு கொஞ்சம் மதிப்பு குறைஞ்சிரும். இப்படியெல்லாம் ரீல்ஸ் எடுத்து இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை பரப்பாதீங்க. தாவேக்கா தொண்டர்களுக்கு சொல்கிற விஷயம். ஏன்னா மேலிடத்துல தலைமையில் நம்ம தலைவர் முதல்வர் அவர்கள் இருக்கும்போது அவங்க எல்லா விஷயத்தையுமே எடுத்துக்க முடியாது. ஏற்கனவே ஒன்றுமே பேசவே மாட்டுறாங்க, அதாவது முதலமைச்சர் ஒன்றுமே பேச மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை அப்படியே கொஞ்சமாக பரவிட்டு இருக்கு. நீங்களும் அவருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. ஸ்கூலுக்கு போங்க, அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் எல்லா பிள்ளைகளுக்குமே நோட்டு, புக்கு, பேகு, ஷூ, செருப்பு எது வேணாலும் வாங்கி கொடுங்க. அது அவங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகும். அதை விட்டுட்டு இப்போ மறுபடியும் சொல்கிறேன், வெடி வெடிக்கிறது, பேனர் வைக்கிறது இதெல்லாம் செய்யாதீங்க. இதே மாதிரி தான் போன ஆட்சியில் 2 கட்சியிலையுமே யாருக்காவது ஒரு பிறந்த நாள் அப்படின்னா ஊரெல்லாம் கொடி கட்டி விடுவாங்க, ஊரெல்லாம் பேனர் வச்சு விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிள்ளைகளை கவனிங்க. ஸ்கூலுக்கு போங்க, அரசாங்க ஸ்கூலுக்கு போங்க. அரசு மருத்துவமனையை பார்த்துருக்கீங்களா? அரசு மருத்துவமனைகிட்ட பக்கத்தில் நம்ம எங்கே திரும்பினாலும் கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. ஒரு வேளை சாப்பாடு நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பெரிய கோடி புண்ணியமாகும். அரசு மருத்துவமனை பக்கத்தில் நம்ம இப்படி திரும்பி பார்த்தா போதும், அப்படி திரும்பி பார்த்தா போதும், அவ்வளவு பேர் இருப்பாங்கங்க. அதை விட அங்கே நோயாளியாக இருக்காங்கல்ல, நோயாளியாக ரொம்ப அவதிப்பட்டு இருப்பாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவை, பெரியவங்களுக்கு என்ன தேவை, இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு பிறந்த நாள் கொண்டாடுற பெரிய தலைவர்களுக்கு, அதாவது சின்னவங்கள நான் சொல்லலை, ஏழ்மையாக இருக்கவங்கள நான் சொல்லலை, பிறந்தநாள் கொண்டாடுறவங்கள, பெரிய தலைவர்கள் பிறந்தநாள் கொண்டாடுறீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி உள்ள இடத்துக்கு போய் நல்லதை பண்ணுங்க. குழந்தைக்கு தேவையானதையும் பெரியவங்களுக்கு தேவையானதையும் செய்யுங்க. மருத்துவம் அவங்களுக்கு பணம் இல்லாததுனால அரசு மருத்துவமனை தேடி வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது நம்ம மருத்துவம் வாங்கி கொடுக்கலாம். அதாவது மருந்து, ரத்தம் இல்லைன்னா ரத்த தானம் பண்ணுறதுக்கு யாரையாவது ஒருத்தவங்களை நம்ம சொல்லிவிடலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். இந்த பிறந்த நாள் நேரத்தில் நான் சொல்லிக்கிறேங்க. அதை விட்டுட்டு கொடி கட்டுறது, இந்த பேனர் வைக்கிறது, அப்புறம் வெடி வெடிக்கிறது, கேக்கு வெட்டுறது, இதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏது எப்படியோ வீடியோ பார்க்குற எல்லாருமே முதல்வர் விஜய் அவர்களுக்கு 52வது வயசு முடிஞ்சு 53வது வயசு பிறந்த நாள் கொண்டாடுறாரு இன்னைக்கு. அவருக்கு நம்ம ஒரு பெரிய வாழ்த்தை சொல்லிடுவோம். பெரிய தலைவர்கள் எல்லாருமே இன்றைக்கி அரசியலில் எதிரியாக இருந்தாலும் வாழ்த்து சொல்கிறாங்க பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? அதை கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா, நம்ம விஜயகாந்த் அண்ணன் அவங்க மனைவி பிரேமலதாமா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, சட்டசபை நடக்கும்போது தண்ணி பாட்டிலில், அதாவது தண்ணி டம்ளரில் தான் வைக்கிறாங்களாம். ஆனால் அவங்களுக்கு தண்ணி பாட்டிலில் வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி முதல்வர் பிறந்த நாள் அன்னைக்கு இப்படி நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கலாம். ஏன்னா வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க அப்பப்போ இதை எடுத்துகிட்டு போகிறாங்க வராங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க எடுத்துகிட்டு தண்ணி வைக்கிறதுக்கு இப்போ ஒரு பாட்டில் வச்சிட்டாங்கன்னா அவங்க பேசி தண்ணியை குடிச்சிட்டு நல்லா சட்டசபையில் காரசாரமாக பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் அதே கட்சியில் சேர்ந்தவங்க ஏதாவது வாக்குவாதம் பிரச்சனை ஏறும்போது இந்த மாதிரி பாட்டிலை விட்டடிச்சா பிரச்சனை ஆகிடுமா. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சிரிப்பாக தான் இருந்துச்சு இல்லையா? சட்டசபை காரசாரமாக போகிற நேரத்தில் சிரித்து வயிற்று வெளியே எடுத்து போச்சு நம்ம சபாநாயகர் ஐயா அவர்களுக்கு. முதல்வர் பேசவே மாட்டுறாரு, உம்முனே இருக்காரு. எல்லார் பேசுகிற வார்த்தையுமே அவர் உள்வாங்கிட்டு இருக்காரு. என்னைக்கு ரொம்ப பேசுவாருன்னு தெரியல. எப்போவுமே ரொம்ப பேசுகிறவங்கள விட பேசாமல் இருக்காங்க இல்லையா, அங்கே தான் பலம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம முதல்வர் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி சபாநாயகர் உளுந்து சிரித்தது இன்றைக்கி சட்டசபையே ரொம்ப கலகலகலன்னு இருந்தது. இப்படியோ மக்கள் மனசில் எம்ஜிஆர் மாதிரி நம்ம இப்போ வந்திருக்க தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. அதை நினைக்கும் போது பரவாயில்ல, அதாவது 2 வருஷத்தில் இப்படி ஒரு மாற்றமா
இப்படி மக்களுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னா அவருடைய முகத்துக்காக மட்டும்தாங்க. அவர் 30 வருஷம் கிட்டத்தட்ட சினிமா நடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த சினிமாவில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே அவர் இருப்பாருன்னு சொல்லி நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு நினப்பு இருக்குது. அதாவது அந்த சினிமாவில் சண்டை போடுறாரு, அரசியல் படம் நிறைய நடிச்சிருக்காரு இல்லையா, அப்போ அரசியல் படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சி மக்கள் ரொம்ப வெறித்தனமாக அவருக்கு ஓட்டை போட்டு விசில் அலையாக அடித்து சூப்பராக அவரை வந்து முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சாச்சு. இனிமேல் நாட்டு மக்களுக்கு அவர் தான் நல்லது பண்ணுவார் அப்படின்னு நம்ம மக்கள் ஓட்டு போட்டவங்க எல்லாருமே, ஓட்டு போடாதவங்களும் சேர்ந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஓட்டு போட்டவங்களும் ஓட்டு போடாதவங்க ஏண்டா போடலை அப்படின்ற மாதிரி இப்போ நினச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து கடைசியாக ஒரு பிறந்தநாள் வாழ்த்தை சொல்லிவிட்டு முன்னாடி வீடியோவுக்கு, அதாவது வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல்லலாம், அரசாங்க ஸ்கூல்லலாம் இந்த ஃபோட்டோவை வச்சு பசங்க மனசில் வந்து திணிக்க தேவையில்லை. நல்லா படித்தவங்க, அறிவாளியாக, அதாவது நம்ம அப்துல் கலாம் ஐயாலாம் இருந்தார் இல்லையா, அவங்களுடைய ஃபோட்டோவெலாம் பார்த்து இவங்க இப்படி இருந்தாங்க. ஏன்னா அவருமே வந்து ஒரு அரசு பள்ளியில் படித்து இவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக நம்ம நாட்டுக்கு கிடைச்சது பெரிய பொக்கிஷம் அப்துல் கலாம் ஐயாலாம். அப்போ அவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா பிள்ளைங்க அந்த மாதிரி வரணும்னு நினைப்பாங்க. இப்போ இந்த நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஃபோட்டோ வைக்கும் போது முதல்ல நம்ம குழந்தைங்க மனசில் இவர் வந்து நடிகர் அப்படின்னு தான் மனசில் வருது. அவங்களுக்கு வந்து இவங்க முதல்வர் அப்படி சொல்லி 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 கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நடிகர்ன்ற மனசில் இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்களும் நடிகர் ஆகணும், நடிகை ஆகணும், டான்ஸ் ஆடணும் அப்படிலாம் மனசில் திணிக்கும். படிப்பு அதிகம், ஓரளவுக்கு வந்து மூளையை வந்து கொஞ்சம் வந்து மூளைக்குள்ளே போய் டான்ஸ் ஆடுறதே பற்றி யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க ரீல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு படிப்பு சம்மந்தமாக குழந்தைங்களுக்கு அறிவுரை சொன்னீங்கன்னா, ஏன்னா நீங்கள் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கும்போது ரொம்ப பாப்புலராக இருக்கீங்க. மற்றவங்க சொல்கிறத விட நீங்கள் சொன்னீங்கன்னா, அதாவது முதல்வர் சொன்னாங்கன்னா பிள்ளைங்க கேட்பாங்க. அதனால் நீங்கள் நல்ல விஷயத்தை எடுத்து பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். நல்லா பேசுங்க. உங்களை எல்லாருமே பேச மாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க, நல்லா பேசுங்க. இதுக்கு மேலே நம்ம முதல்வர்கிட்ட பேச்சே வச்சுக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நம்ம முதல்வர் பேசணும். பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம சொல்கிறது நல்லா அருமையாக இவர் நல்லா நம்ம நாட்டுக்கு வந்து இன்னும் இருக்கிற காலங்களில், அதாவது 5 வருஷத்துக்கு பிறகு வர தேர்தலையும் இவர் தான் வெற்றி பெறணும். வெற்றி பெறதுக்கு மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும். கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் அப்படி நினச்சிட்டாங்கன்னா, ஐயோ என்னடா இந்த மாதிரி நம்ம வந்து ஓட்டு போட்டோம், நம்மளுக்கு ஒன்றுமே செய்யலை, நல்லது பண்ணலை அப்படின்னு நினைக்காத அளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயங்க. முன்னெல்லாம் சட்டசபையில் 2 கட்சி இருக்கும், எதிர்கட்சி இருக்கும், ஆளுங்கட்சி இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சட்டசபையில் 3 கட்சி உட்காந்துருக்காங்க பாருங்கள். திமுக, அதிமுக, தாவேகா. திமுக கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லணும், அதிமுக கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லணும். அதிமுகக்குள்ளேயே ரொம்ப பிளவுபட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்களும் 4 பேர் வந்து பிரிஞ்சு அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க போல். ஏன்னா அப்படி தான் இருக்குது, துண்டாக கட்சியெல்லாம் போயிட்டே இருக்குது. அதனால் எதிர்கட்சியை சமாளிக்கிறதுக்கு நல்லா பேசணும். முதல்வர் வந்து நல்லா அப்படியே எப்படி படத்தில் பேசுவோமோ அதே மாதிரியே நல்லா வேகமாக பேசணும். சீராக கம்முன்னு இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க ஏற்றிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் ரொம்ப பெரிய கேள்வி உங்களை கேட்கல, பெரிய பெரிய கேள்விலாம் கேட்க ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் அமைதியாலாம் இருக்கவே முடியாது, பேசி தான் ஆகணும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்கன்னு நினச்சி பேசுங்க. ஒரு தப்புமே கிடையாது. சட்டசபையில் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ வாக்குவாதம் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மக்களை நினச்சிக்கோங்க. மக்களை நினச்சிக்கிட்டே பேசுங்க. சட்டசபையில் நல்லா குரல் கொடுங்க. நல்லா குரல் கொடுத்தாலே போதும், உங்கள் பக்கம்தான் இருக்காங்க. நீங்கள் எந்த இலவசம் செய்யலைனாலும் பரவாயில்ல, 6 சிலிண்டராவது 2000 எது வேணாலும் செய்யலைனாலும் நம்ம முதல்வர் இப்போ தான் வந்திருக்காரு, அவருக்கு டைம் கொடுக்கணும், 6 மாதம் டைம் கொடுப்போம், 1 வருஷம் டைம் கொடுப்போம், மக்களே சொல்கிறாங்க. உங்கள் பக்கம் மக்கள் நிற்கிறாங்க. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா சட்டசபையில் பேசணும். அவங்க எதிர்கட்சி கேட்குற கேள்விக்கெல்லாம் நல்லா வேகமாக சவுண்டாக பதில் சொல்லுங்கள். பெரிய பெரிய கட்சி 2 கட்சி, அதாவது பிராண்டட் கட்சியை தூக்கி உடைச்சிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போனா மக்கள் உங்கள் பேரில் எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க பார்த்துக்குங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே நம் நாட்டு தமிழ்நாட்டில் இருக்க முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்தை சொல்லிடுங்க. இவ்வளோ நாள் அவர் பிறந்தநாள் கொண்டாடுறதை விட இந்த வருஷம் 53வது பிறந்தநாள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அவருக்கு இல்லையா? ஏன்னா அது வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. உச்சத்தில் இருந்தவர்,
கோடி கோடியாக சம்பளம் வேணாலும் ரொம்ப பெரிய உச்சத்தில் இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக நல்லது பண்ணணும். ஏன்னா ரொம்ப தமிழ்நாடு அதிபாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க 2 வருஷம் முன்னாடி ஒரு கட்சை தொடங்கி எல்லாமே செஞ்சு சீக்கிரமாக நீங்கள் முதல்வர் ஆயிருக்கீங்க. அரசியல் வந்தார் இல்லையா, அரசியலுக்கு வந்தப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரல் அனுப்பிச்சு பார்த்துருக்கீங்களா? இவர் வருவாராம், 26 உட்காருவாராம், என்னமோ ஒன்று சொல்வார். இவர் முதல்வராக சீட்டில் உட்காருவாரான்னு சொல்லுவாங்க, என்னவோ சொல்வார். அவர் நல்லாயிருக்கும், அது எடிட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு மியூசிக் கொடுத்து இவர் 26 வருவாராம், இவர் முதலமைச்சர் சேரில் உட்காருவாராம். அவருக்கு தாங்க வாயில் சர்க்கரை கொட்டணும், அவருக்கு தான் வாயில் சர்க்கரை கொட்டணும். ஏன்னா அவருடைய வாய் முகூர்த்தம் தான் இவர் வெற்றி பெற்றிருக்காரு சொல்கிறேன். எவ்வளோ ஒரு இதுனா, வருவாராம் உட்காருவாரான்னு சொன்னாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகிட்டார் இல்லை? எவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோ பேர் கட்சியில் உட்காந்துக்கிட்டு முக்கி 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 வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு சின்ன கட்சியில் போஸ்டிங் வாங்க முடியல. அந்த அளவுக்கு இருக்க இடத்துல இன்றைக்கி இத்தனை கோடி மக்களுக்கு முதலமைச்சராக ஆகுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் இவர் மக்களை நினச்சி நல்லது பண்ணால் ரொம்ப நல்லது. எல்லா ஆட்சியிலுமே எல்லா தப்புமே நடக்கும். இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா சின்ன தப்பு நடந்தால் கூட பெருசாகிடுது. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா பரப்பிடுறாங்க. எல்லா ஆட்சியிலுமே எல்லா தப்பும் நடந்துச்சு. ஒரு அரைவாசி தப்பையாவது இந்த ஆட்சி குறைக்கணும். அதாவது லஞ்சம் வாங்காத அளவுக்கு சொல்கிறாங்க இல்லையா, அந்த லஞ்சம்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்காது போல், பாதியாவது குறையணும். குறைஞ்சதுன்னா இன்னும் உங்களுக்கு மதிப்பு அதிகம். ஜாதி சர்டிஃபிகேட் எடுக்கணும், இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கணும். இந்த மாதிரி சின்ன இடத்துக்கு நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் போகிறோம் இல்லைங்களா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லஞ்சம் சாதாரணமான காசு தாங்க. அது ஒரு 50-100 தான். ஆனால் எத்தனை பேர் வருவாங்க, அத்தனை பேர்கிட்டையும் 50-100 வாங்குவாங்க அப்போல்லாம். இப்போ எப்படின்னு தெரியல. நம்ம இப்போ போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் போய் அதெல்லாம் நமக்கு இப்போ தெரியல. ஆனால் நான்லாம் ஒரு காலத்தில் இந்த ஜாதி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு, இந்த இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கெல்லாம் காசு கொடுத்துருக்கோம். அப்படியே வாய்க்கூசாத கேட்பாங்க. ஆனால் இப்போ எப்படின்னு தெரியல. இப்போ லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. லஞ்சம்லாம் கொடுத்தாலும் அதை எப்படியாவது நம்ம காட்டி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கே உதவித்தொகை தராங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, ஆனால் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த ஆட்சியில் ஒரு பிறந்தநாள் கொண்டாடுற இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வருஷமாக நினச்சி இன்னும் இருக்க வருங்காலத்தில் 5 வருஷத்துக்கு இவர் தான் முதலமைச்சராக இருக்க போகிறாங்க. அதனால் மக்களை நினச்சி நல்லதே நினச்சி நீங்கள் செய்யுங்க. எல்லா நல்லதுமே பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. நீங்கள் பேசாமல் இருக்கீங்க. சிஎம் சார் பேசுங்க, சிஎம் சார் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாருக்கும் பதில் கொடுக்குற மாதிரி நல்லா டான் பேசுங்க. சட்டசபையில் முதல்வர் சார் பேசிட்டீங்களா அப்படின்னு அவங்க பயப்படணும், அந்த அளவுக்கு பேசுங்க. சரிங்க, எல்லாமே சொல்லி முடித்தாச்சு. முதல்வர் விஜய் அவர்களை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சதை தனிப்பட்ட கருத்தை சொல்லி முடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பாவக்காய், அதாவது எறா போட்டு சமைச்சு சாப்பிட போகிறோம். ஓரியோ எப்படி வெளியில் எப்படி ஜாலியாக உட்காந்துருக்கு பாரு. ஓரியம்மா சாருக்கு வாழ்த்து சொல்லிடுறேடி தங்கம். எங்கள் தங்கமும் சொல்லிடும் ஒரு வாழ்த்து. அதுக்கு வாய் இருந்துச்சுன்னா நல்லா பேசும். வாய் மட்டும்தான் இல்லை, மற்றபடி அறிவு ரொம்ப ஜாஸ்தி எங்கள் ஓரியோவுக்கு. இப்போ பாவக்காவை எறா போட்டு பெரட்டி சாப்பிட போகிறோம். அடுப்பில் தான் இன்றைக்கி நாங்கள் சமைச்சிருக்கோம். அடுப்பில் சமைச்சி சாப்பிட்ற சாப்பாடே ஒரு தனி ருசிங்க. அது ஒரு மாதிரி வாசனை அடிக்கும், புகை வாசனை. அது நல்லாயிருக்கும். தோசைக்கு மல்லாட்டை சட்னி, ராத்திரிக்கு நல்லா சுட அடுப்பில் தோசை ஊற்றி மல்லாட்டை சட்னி அம்மியில் அரைச்சி சாப்பிட்டோம் பாருங்கள். அது அதை விட பெரிய ஒரு சுகமான ஒரு நினைவுகள், ருசியான ஒரு தோசை. ஆமாங்க, உண்மையிலே நல்லாயிருக்கும். அம்மியில் அரைக்கிற சட்னி எப்போயுமே நல்லாயிருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுவும் மல்லாட்டை சட்னினா செமையாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் அப்படி தான் செஞ்சு ராத்திரிக்கு மல்லாட்டை சட்னியோட தோசையோட பாவக்காய் எறா போட்டு சாப்பிட்டுருக்குங்க. வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி 52வது வயசை முடிச்சுட்டு 53வது பிறந்தநாள் கொண்டாடும் விஜய் சாருக்கு வாழ்த்து சொல்லிடலாம்.